வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு நட்சத்திரங்களை பற்றி நம்ம விரிவா பேசிட்டு வரோம். ஒரு நட்சத்திரங்கள் நம்ம லைஃப்ல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்மளை எப்படி இயக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதன்படி இன்னைக்கு பார்க்க இருக்கிற நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 5வது நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துல 5வது நட்சத்திரம் மிருகசீரிடம். செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3 இருக்குங்க. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். அதுல மிருகசீரிடம் செவ்வாயோட நட்சத்திரம். ரிஷப ராசியில் 1, 2 பாதங்களையும், மிதுன ராசியில் 3, 4 பாதங்களையும் கொண்ட நட்சத்திரம் மிருகசீரிடம். மிருகசீரிடம்ங்கிறது மரங்கள்ல தென்னை மரம். ஒரு மரத்தை வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மரத்தை வெட்டுறது தப்பு. வெட்டுறாங்கன்னா தென்னை மரம் ஒரு பகுதி கூட வேஸ்ட் ஆகாது. அப்ப இவங்க எல்லாருக்கும் பிரயோஜனமானவர்களாக வாழ்வார்கள். இதான் மிருகசீரிடத்தோட குணம். தென்னை மரத்துல தென்னை ஓலை, இளநீர், அது இல்லைன்னா தேங்காய், பாலை, கல்யாண வீட்டுல கட்டுறதுக்கு, மரங்கள் வீடு, இது போன்ற விஷயங்களுக்கு எவ்வளவு பயன்பாடு இருக்கு பாருங்க தென்னை மரங்களால. ஒரு விசேஷம் சுபகாரியம்னா தென்னை ஓலை இருக்கணும், அது பச்சை, இல்லைன்னா அது விசேஷம் மாதிரியே தெரியாது. அப்போ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கூட இருந்தாங்கன்னா அந்த சுபகாரியம் தடையில்லாமல் நடக்கும். எவ்வளவு ஒரு வலிமை பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு. ரிஷபராசியிலையும் இருக்குங்க, மிதுனத்திலையும் இருக்கு. அப்ப ரிஷபராசிங்கிறது சுக்கிரன், மிதுனம்ங்கிறது புதன். அப்ப இங்க சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கை பிருகுமங்கள யோகம். அங்க புதனும் செவ்வாயும் சேர்க்கை நல்ல கல்வியாளர்கள், அறிவாளர்கள். எந்த ஒரு விஷயத்தையும், கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியா கிரகிக்கக்கூடிய ஆற்றல் மிருகசீரிடத்திற்கு உண்டு. ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான நட்சத்திரம். இவங்களுக்கு பாருங்க, பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, ஆராய்ச்சி கல்வி, எதையும் உடனே கத்துக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இவங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. மான் தான் அந்த விலங்கு. துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பட்டை கிளப்பிட்டு ஓடுவாங்க. அப்போ உங்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்தால் ஒரு இடத்தில் இருக்காமல் ஓடிக்கொண்டே துள்ளிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்களாக அவர்கள் வாழ்க்கையில் வாழ்வார்கள். அப்படின்னா அது மிகுதியே கிடையாது. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான குவாலிட்டி அப்படின்னா விட்டு கொடுக்குற குணம் கண்டிப்பா இருக்கு. அக்கா தங்கைக்காக, அண்ணன் தம்பிக்காக, உறவுகளுக்காக விட்டு கொடுத்த நட்சத்திரத்துல 27 நட்சத்திரத்துல நீங்க ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க சார் உடனே அப்படின்னா, நான் ரெஃபர் பண்ற நட்சத்திரம் மிருகசீரிடம் தான். டக்குன்னு விட்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க எல்லாத்தையுமே. அப்படியான ஒரு குட் குவாலிட்டியான நட்சத்திரம். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? தேசப்பற்று மிக்க நட்சத்திரம். இந்த நாடு, நகரம், உலகம் ரொம்ப நேசிப்பாங்க. ஏன் நாடு, என்னோட நாடு இந்தியா, அதுல குறிப்பா நான் தமிழன் அப்படிங்கிற அந்த பறைசாற்றுகின்ற அந்த பராக்கிரம ஒரு உக்கிரமா அந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நட்சத்திரம் நமக்கு உணர்த்துதுன்னு பாருங்க. அதே போல இவங்களுக்கு சுய விருப்பம், அதாவது இந்த ஜாதகரோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு என்ன தோணுது அதுதான். நீங்க யாரு மகள், மகன், மனைவி, அப்பா, அம்மா யாரு சொன்னாலும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கு இதுதான் தோணுது, வேலை பாருங்கன்றவர். அது ஒரு பெரிய மைனஸ். பிளஸ் என்ன? அப்பா கேட்டாரு, அம்மா கேட்டாரு, மனைவி கேட்டாங்க, தங்கச்சி கேட்டுச்சு, எல்லாம் விட்டு கொடுத்துருவாரு. இதெல்லாம் பெரிய பிளஸ். யாருக்கு இந்த மனசு வரும் சொல்லுங்க? எல்லாரும் அப்படி கொடுத்துட முடியாது. அது இவங்களுக்கு அது செய்வாங்க. ஆனா அப்படி விட்டு கொடுத்து நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்னா, இவங்கதான் முதல் குற்றவாளியை சித்தரிக்கப்படுவாங்க. அங்கேயும் அது நடந்துடும். அதனால அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. செவ்வாயோட நட்சத்திரம் இல்லைங்களா, ஸ்பீடுங்க, வேகம். எதை செஞ்சாலும் சீக்கிரம், வேகம், உடனே. ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டாங்கன்னா பண்ணியே ஆகணும். பழமை விரும்பிகள், ரொம்ப அந்த ட்ரெடிஷ்னலா இருக்கிறது, அந்த அரசர்கள் உபயோகப்படுத்தினது, இது மேல எல்லாம் ரொம்ப பற்று, ஆர்வம் நிறைய இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சார், பழமையா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் சார், பழைய சாப்பாடு இருந்தா கூட போதும் சார், வெங்காயம் கடிச்சுக்கிட்டே சாப்பிட்டுருவோம் சார் அப்படின்னு அந்த மிருகசீரிடத்துக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஹெல்த் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஆனா இவங்களுக்கு தான் ஹெல்த் படுத்தும். ஏதோ ஒரு ரூபத்துல
ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், நெருக்கடி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அது மிகையே இல்லை. இவங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்துல டாக்குமெண்ட் விஷயத்துல இவங்க சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல்களுக்கு இவங்க தள்ளப்படுவாங்க. ஸோ கவனமா இருக்கணும். இவங்களுக்கு தான் அந்த பிழை திருத்தம், ஆதார் திருத்தம், ரேஷன் கார்டு திருத்தம், டிரைவிங் லைசன்ஸ் மாத்தின, இதெல்லாம் ஏதாவது ஒரு சேஞ்ச் டாக்குமெண்ட் விஷயமா நடந்துகிட்டே இருக்கும், இல்லாம இருக்காது. இவங்க சில நேரங்கள்ல சர்ஜரி, அட்மிட், விபத்து, சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எதையாச்சியா திடீர்னு உருவாயிரும். அதை நினைச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அப்ப இந்த கிரகங்கள் அப்படியெல்லாம் இவங்களை வழி நடத்துது அப்படின்னா உண்மை. அதே போல மன உறுதி அதிகம், தாய் தந்தையருடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, பரபரப்பா இயங்கக்கூடியவங்க அப்படின்னா மிருகசீரிடம் நட்சத்திரம் தான். மிருகசீரிடம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம்தான். அதே போல வடிவம் மானோட தலைன்னு சொன்னோம். அப்ப ரொம்ப ஓடுறது, துள்ளி துள்ளி ஓடுறது அப்படிங்கிறது. துள்ளி ஓடுறதுன்னா என்ன, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, தன்னுடைய வேலைக்காக, உழைப்புக்காக, தொழிலுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா மிருகசீரிடம் தான். இவங்களுக்கு பாருங்க, பெருமாள் பெயர் கொண்டவர்கள் நண்பர்களாக இருப்பாங்க, குடும்ப உறுப்பினர்களாக இருப்பாங்க, ஏதோ ஒரு ரூபத்துல அந்த உறுப்பினர்கள் இவங்களுக்கு வந்துருவாங்க. இவங்க திருப்பதி அடிக்கடி சென்று வரும்போது இவங்களுக்கு வளர்ச்சி, அல்லது வெங்கடேச பெருமாள்னு எங்காவது கோயில் இருக்கு அப்படின்னா அங்க போய் கும்பிடுறதாலே இவங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. லட்சுமின்னு பேருடையவங்க உங்க ஃபேமிலிக்குள்ள இருப்பாங்க. லட்சுமி, காஞ்சி, காமாட்சி, அதாவது காமாட்சி, மீனாட்சி, லட்சுமி, சாந்தி, சாரதா, இப்படியான பெயர் கொண்டவர்களும் இந்த குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க. எல்லா குடும்பத்திலும் இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமா நிறைய பேர் இந்த மாதிரி பேருடையவங்களெல்லாம் அடிக்கடி சந்திக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த நட்சத்திரம் கொடுக்கும் அப்படின்னா மிகையே இல்லை. அதே போல இவங்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரத்தோட குணம் அப்படிங்கிறது என்னன்னா, உடலை பராமரிக்கிறதுக்கு நிறைய தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தொந்தரவு ஆயிரும். தண்ணீர் நீங்க குடிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும். அது ரொம்ப முக்கியம். அதே போல நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நட்சத்திரத்துல மிருகசீரிடம் சூப்பர். ரொம்ப மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. என்ன மைனஸ்னா, ஒரு சின்ன நெகட்டிவ் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்கிட்ட நீங்க காட்டிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்க பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டாங்க. போப்பா, சாவகாசமே எனக்கு வேணாம்ப்பா அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரியும் இவங்க இருப்பாங்க. இவங்க வீட்டுல விருச்சிகம், மேசம், மகரம் ராசி லக்ன அன்பர்கள், கடகம் ராசி லக்ன அன்பர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நண்பர்களாவது யாராவது இருப்பாங்க அப்படிங்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. கன்னி ராசி லக்ன அன்பர்களும் இவர்கள் வீட்டுல இவங்க குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. இவங்களுக்கு பொருளாதாரத்தை தேடியே பாதி வாழ்க்கை போயிடும். சார் இன்னும் செட்டில் ஆகவே இல்லை, வீடே கட்டல சார், ரொம்ப பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, ஏதாவது ஒரு நல்ல கோயில் குளம் சொல்லுங்க சார், நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு மன உளைச்சல் மிகுதியாக ஆகின்ற நட்சத்திரத்தில் மிருகசீரிடமும் ஒன்று. மன உளைச்சல் இல்லாம இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். இந்த சூசைடு, நாய்க்கடி, தேவையில்லாத பாம்பு கடி வாங்கி இறந்தது, ஏதோ ஒரு டிஸ்டர்ப் இவங்க வம்சாவளியில இருக்கும், பரம்பரைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதையும் நீங்க பார்க்க முடியும். அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப இவங்க வீட்டுல இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தா இந்த குறை பிரசவம், ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, கொடி சுற்றி பிறத்தல், இப்படி எல்லாம் கேள்விப்படுவீங்க. உறவுகளுக்குள்ளேயோ உங்க குடும்பத்துகளுக்குள்ளேயோ அந்த மாதிரியான குழந்தைகள் எல்லாம் வந்து. அப்ப மிருகசீரிட நட்சத்திரம் என்பது ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. மிருகசீரிடம் நட்சத்திரங்கிறது, ரோகிணிங்கிறது உங்களுக்கு ஆண் நாகம், உங்களுக்கு மிருகசீரிடம்ங்கிறது அது ஒரு பாம்பிடம், அது பெண் வகை சார்ந்தது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே மனைவியோட ஏதாவது ஒரு சில டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கும், நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். கணவராக இருந்தா மனைவி, மனைவி இருந்தா கணவன். குழந்தைங்க மேல அதீத அக்கறையா இருக்கும், ரொம்ப பாசம். அவங்களோட அக்கறை ஏதாவது எப்படின்னா, இந்த குழந்தைய இந்த ஃபீல்டுல ஒரு தலை நிமிர வைக்கணுங்கிறதுல அப்படியே தீவிரமா இருப்பாங்க மிருகசீரிடத்துக்காரங்க. வீட்டுல உருன்னு இருப்பாங்க, வெளி சமுதாயத்துல சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல இருக்கிற ஒய்ஃபுக்கு கடுப்பா இருக்குமா இல்லையா, இந்த ஆள் நம்ம கிட்ட உருன்னே இருக்கிறான், வெளியில இப்படி சிரிச்சு பேசுறானே அப்படின்னு தோணுமா தோணாது. அப்போ இவங்க நேச்சர் இதுதான் சொல்ல வர்றேன். அப்ப இப்படித்தான் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப இவங்க ரொம்ப
நான் இப்படித்தான், என் ரூட் இதுதான் அப்படின்னு போற நட்சத்திரத்துல மிருகசீரிடமும் ஒண்ணு. அவங்க அதன் வழியில தான் அவங்க பயணிக்க போறாங்க. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த தொழில் கல்வி படிக்கிறது, டெக்னிக்கலான படிப்பை தேர்ந்தெடுத்து பண்றது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறதுல மிருகசீரிடமும் ஒண்ணு. இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஈஸியா நடந்துடும். அதை அப்படியே ஒருத்தரை நம்பின சார், இது செஞ்சு தரனா சார், இப்ப வரைக்கும் செய்யல சார்னு ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது வந்துடும். இவர்களுக்கு இந்த இடம், நிலம், வீடுகள் வாங்குறாங்க இல்லைங்களா, அப்பவெல்லாம் ஏதாவது ஒரு இடைஞ்சலோ ஒரு டிஸ்டர்போ வந்துதான் ரெடியா. அது வரைக்கும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப மிருகசீரிடம் என்பது அவர்களுக்கான பரிகார கோயிலாக சொல்வது என்ன அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் என்கண் ஆதிநாராயண பெருமாள். என்கண் ஆதிநாராயண பெருமாள் ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. இந்த வாகன தொழில் பண்றவங்களுக்கு என்கண் ஆதிநாராயண பெருமாள் சூப்பரா வேலை செய்வாங்க. எப்பவுமே 24 மணி நேரம் 365 நாள் கருடாழ்வார் பெருமாளை சுமந்தபடியே இருக்கின்ற ஆலயம். நித்திய கருட சேவை. நம்ம திருப்பதி போவோம், கருட சேவைக்குன்னு போவோம், வருஷம் ஒரு தடவை. பௌர்ணமிக்கு மாசம் மாசம் நடக்கும். ஆனா டெய்லியும் கருட சேவை நடக்குது, டெய்லியும் பெருமாள் சுமந்துகிட்டு இருக்காரு, கருடன் பெருமாளை சுமந்துகிட்டு இருக்கிறாருன்னா ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அது என்கண் ஆதிநாராயண பெருமாள் தான். அங்க போய் வாகன தொழில் செய்யறவங்களுக்கு சூப்பரான ஒரு கோயில் என்கண் ஆதிநாராயண பெருமாள். அங்க போய் வழிபாடு பண்ணுங்க. மன உளைச்சல் இருக்கிறவங்க, அடிக்கடி மரணம் சம்பவிக்குதுல்ல, அடுத்தடுத்து இறந்துடுறாங்க, அடுத்தடுத்து இறந்துட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு மைண்ட்ல ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்க போக வேண்டிய கோயில் என்கண் ஆதிநாராயண பெருமாள். அங்க போய் வழிவிடும் போது உங்களுக்கு அவர் வழி விடுவார் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.